வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இன்னைக்கு வந்து பிஸ்னஸாக படுறதா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதில் வந்து எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து பணம் முக்கியம் அப்படிங்கிறது அதில் ரெண்டு மாற்று கருத்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு வேலையை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலையிலிருந்து கடைசியில் நமக்கு வந்து ஒரு நெட் ப்ராஃபிட் அப்படின்னு ஒன்று வரணும் இல்லையா? இல்லாட்டி அப்படி ஒரு வேலை நம்ம பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது இல்லையா? குறிப்பாக வந்து நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுற சமயத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, எக்யூப்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக அது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைம், உங்களுடைய டேலண்ட்டில், உங்களுடைய எஃபர்ட் இல்லையா, இது மாதிரி உங்களுடைய திறமை, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நேரம், உங்களுடைய பணம் இல்லை, இது தவிர வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு சொல்ல போனக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ விஷயங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாங்க. ஆக்சுவலாக இல்லை இவ்வளோ விஷயம் உங்களுக்கு உள்ளே போனால் தான் ஒரு விஷயத்தை நீங்கள் பிஸ்னஸாக பண்ண முடியும் இல்லையா? இது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு நெட் ப்ராஃபிட் அப்படின்னு ஒன்று இருக்கணும்ல, நிகர லாபம்னு சொல்லுவாங்க தமிழில். அப்படின்னு ஒன்று வரலைன்னா நம்ம இது கண்டினியூ பண்ணி அர்த்தமே இல்லை இல்லையா? அதுக்காக தான் இதை பற்றி நான் யோசித்தேன், சீரியஸாக யோசித்தேன். கேட்டிங்கன்னா நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி தெரியுது அவங்களுக்கு, நல்ல கேமரா வச்சுருக்காங்க, பட் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து சரியாக ஏர்ன் பண்ணி ஹாப்பியாக இருக்க முடியல அப்படிங்கிறது யோசிக்கும் போது அதை எந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நான் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறேன். ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, ஏன் வந்து நம்ம கிளைண்ட்ஸ் வந்து பேமெண்ட்டை டிஃபால்ட் பண்ணுறாங்க, இல்லை ஏன் பேமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை பேமெண்ட்டை ஏன் டிலே பண்ணுறாங்க, ஏன் நம்ம ஆல்பத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க, இது ஒரு ரீசன் நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம சைட்லேருந்து நம்ம எப்படி அந்த பிரச்சனையை வந்து நம்ம அணுகிறது, அது மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன எஃபர்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டு போர்ஷனாக நான் பிரிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் இல்லாட்டி கிளைண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக செட்டில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மெயினான ஒரு ரீசன் அப்படிங்கிறது எதில் ஆரம்பிக்கிறது கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய ஒர்க்கை வந்து அவங்க வேல்யூ பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதாவது ஒரு வேல்யூ பண்ணால் ஒர்க்கை நம்ம கொடுக்கல அப்படி தான் நம்ம சொல்லணும். ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த ஒர்க் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பேமெண்ட் கொடுக்கறத பற்றி அவங்க ஜாஸ்தி சிரத்தை எடுத்துக்க மாட்டாங்க. இது அடிப்படையான ஒரு விஷயம் இல்லையா? அப்போ நம்மளுடைய ஒர்க்கை என்ன பண்ணி கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக கொடுக்கறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ண வேண்டும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி நம்ம வந்து என்டையர் பிஸ்னஸை நம்ம பண்ணணும். எப்போ உங்களுக்கு வேல்யூ இல்லையோ அப்போ வந்து உங்களுடைய ஒர்க்குக்கும் வேல்யூ இருக்காது இல்லையா? நீங்கள் வந்து ஒரு இன்டிஸ்பென்சிபிள் பர்சனாக இருக்கணும், அதாவது தவிர்க்க முடியாத ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும். தவிர்க்க முடியாத ஃபோட்டோகிராஃபர்னா என்ன? ஆக்சுவலாக இவர் தான் வந்து என்னுடைய கல்யாணத்தை எடுக்கணும், இவர் தான் என்னுடைய டாக்டர் கல்யாணத்தை எடுக்கணும். ஆக்சுவலாக அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால் இன்டிஸ்பென்சிபிள்னு ஃபோட்டோகிராஃபர். நீங்கள் இன்டிஸ்பென்சிபிளாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கணும் இல்லையா? ஸோ இது ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரி இவர் இல்லையா இன்னொருத்தர் பார்த்துக்கலாம், அவர் இல்லையா இன்னொருத்தர் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுது. வேல்யூ இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல பேமெண்ட்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது. ஆக்சுவலாக ஓகே. ரெண்டாவது வந்து சில சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப லேட்டாக நம்ம ஆல்பத்தை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் வந்து கேட்டிங்கன்னா அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் மாறிடுது இல்லையா? ஒரு வெட்டிங் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு மாதத்துக்கு அப்படிங்கும்போது எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆல்பத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசையாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை ஆல்பம் எப்போ வருது எப்போ வருதுன்னு ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஆல்பத்தை கொடுக்கறதுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கே வந்து ஒரு வருஷம் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஜீரோவாக இருக்கும். ஆக்சுவலாக இல்லையா? ஸோ எப்போ ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லையோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடுங்க உங்களுக்கு. ஆக்சுவலாக ஸோ அவங்க வந்து ஆல்பத்தை பார்க்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த த்ரில் இருக்கக்கூடிய நேரத்தில், அந்த ஒரு ஹைப் இருக்கிற நேரத்தில் நீங்கள் ஆல்பத்தை கொடுத்தா மட்டும்தானே நமக்கு காசு கிடைக்கும் இல்லையா? அதனால் இது ஒரு ரீசன் அவங்க நினைக்கிறதுக்கு இல்லை, சரி பரவாயில்ல டைம் ஆனது ஆகிடுச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா அது கடையில் வந்து இடையில நிறைய மற்ற விஷயங்கள் வந்து போகும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இல்லையா? இது தவிர என்ன கேட்டிங்க அப்படின்னா அந்த ரொட்டீனுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலை இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கு மற்ற விஷயங்கள் அப்படியே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆல்பம் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ப்ரையாரிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா அது ஷிஃப்ட் ஆகி எங்கேயோ கீழே போயிடும். தட் இஸ் த மெயின் ரீசன். ஆக்சுவலாக வந்து கிளைண்ட்ஸ் வந்து நமக்கு பேமெண்ட் வந்து ஃபுல்லாக நம்ம கொடுக்காமல் இருக்கிறதுக்கு. ஆக்சுவலாக இன்னும் சில சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கப்பல் வந்து அவங்க லைஃப்பில் அடுத்த ஃபேஸுக்கு போயிடுவாங்க. அடுத்த ஃபேஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குழந்தை உண்டாயிருப்பா, இல்லை குழந்தைய சம்டைம்ஸ் குழந்தைய பெற்று எடுத்திருப்பா. ஆக்சுவலாக இல்லையா? அது அடுத்த ஃபேஸ். ஆக்சுவலாக அதாவது புதுமண பெண் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜிலேருந்து தாண்டி பார்த்தீங்கன்னா அவள் ஒரு தாமியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உள்ளது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறைஞ்சிடும். ரேர் கேசஸில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஆல்பம் கொடுக்குறது ரொம்ப லேட்டாக வச்சுக்கோங்களேன், கப்பல் வந்து பிரிஞ்சு போகிறது கூட வாய்ப்புகள் இப்போலாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஆக்சுவலாக இல்லை கல்யாணம் பண்ணுறாங்க, நம்ம ஆல்பம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா கப்பல் பிரிஞ்சிடுறாங்க. ஆக்சுவலாக ஓகே நாங்கள் இல்லை அங்கே இல்லை அவர் அங்கே இருக்கார் நான் இங்கே இருக்காரு நாங்கள் சேர்ந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் சில சமயத்தில் அது டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிடுது உங்களுக்கு. இது ரேர் கேஸில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படிலாம் வரும்போது எப்படி நமக்கு வந்து நம்மளுடைய அவுட்புட்டுக்கு நம்மளுடைய ஒர்க்குக்கு நம்ம சர்வீஸுக்கு எப்படி நமக்கு பேமெண்ட் கிடைக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் கிளைண்ட்ஸ் வந்து நம்ம பேமெண்ட்டுக்கு டிஃபால்ட் பண்ணுறதுக்குள்ள மிக முக்கியமான சில ரீசன்ஸ். ஆக்சுவலாக வெல் இப்போ வந்து இந்த பிரச்சனையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கிளைண்ட் எப்போ வந்து உங்களுடைய ஒர்க்குக்கு வந்து இமீடியட்டாக பேமெண்ட் கொடுப்பாங்க, இல்லை வந்து உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய உங்களுக்கு ஆர்வம் அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அந்த ஆர்வம் எப்போ இருக்கும் கேட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு அவுட்புட், ஒரு க்ரியேட்டிவான ஒரு அவுட்புட், ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு அவுட்புட், இல்லை ஒரு ஆன் டைம் டெலிவரி, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தாங்க அவங்க வந்து கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இம்மீடியட்டாக வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. அதர்வைஸ் வந்து அதை லேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, ஆக்சுவலாக உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைலை நீங்கள் ஃபுல்லாக மாற்றிக்கணும். ஃபுல்லாக மாற்றுறதுனா என்னது,
எக்யூப்மெண்ட்டுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணாமல் இல்லை லென்ஸாக வாங்கி போடுறது, கேமராவாக வாங்கி போடுறது, அதிலெல்லாம் ஒரு ஃபோக்கஸை விட்டு என்ன பண்ண கேட்டிங்கன்னா, எப்படி என்னோட ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இந்த ஆல்பத்தை வாங்கியே ஆகணும், இந்த ஃபோட்டோவை நம்ம வாங்கியே ஆகணும், இதை நம்ம ஷேர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தேவையை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா கிளைண்ட்டுக்கு வர்ற மாதிரி நம்மளுடைய ஒர்க்கை நம்ம வந்து பண்ணிக்கணும். அது தவிர வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நீங்கள் பேஷனேட்டாக பண்ணணும். பேஷனேட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள் பண்ணணும். ஏதோ அவர் காசு கொடுக்குறாரு நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி சத்தியமாக இருக்காதுங்க ஆக்சுவலாக. ஸோ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பெருசாக இருக்க ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்களுடைய சீக்ரெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த பணத்துக்காக வேண்டி நான் வேலை செய்கிறது இல்லை, ஆக்சுவலாக என்னோட திருப்திக்கு வேலை செய்கிறேன். ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வேலை செய்கிறேன், நான் ஒர்க்கு நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்களா? ஓகே, ஸோ காசுக்கு வேலை செய்யாதீங்க. காசுக்கு வேலை செஞ்சீங்க அப்படின்னா கிளைண்ட் வந்து அந்த மாதிரி அவுட்புட் அவங்க எதிர்பார்க்கல, அதனால் வந்து பேமெண்ட் டிலே ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அதோட வந்து தினந்தோறும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் ஆக்சுவலாக. உங்களுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் பி பெட்டர் டே பை டே ஆர் டே ஆஃப்டர் டே. ஓகேவா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்களோ அதே ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணி இப்பவும் கொடுத்துருந்தீங்க, இல்லாட்டி இன்னும் 2 வருஷம் கழிச்சு அதான் கொடுப்பீங்க அப்படின்னா அப்போ யுவர் ஒர்க் பிகம்ஸ் வெரி ஸ்டேல் இல்லையா உங்களுக்கு. அப்போ நீங்கள் புதுசாக எதுவுமே கற்றுக்கல, புதுசாக எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணல, புதுசாக எதுவும் நீங்கள் கிளைண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணல ஆக்சுவலாக. இப்போ நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டியான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஆக்சுவலாக. நேற்று உள்ளது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு ஃபேஷன் ஆகிடுதுங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண முடியும் புதுசாக அப்படின்னு யோசிக்கிறீங்களா நீங்கள்? ஸோ என்ன பண்ணுங்கள், எவ்ரி டே என்ன பண்ணுங்கள், ஏதாவது புதுமையை கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் வந்து நிறைய நீங்கள் படிங்க, நிறையா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ நத்திங் கம்ஸ் ஈஸிலி. பணம் அப்படிங்கிறது ஈஸியாக வராது உங்களுக்கு ஆக்சுவலாக. நான் வந்து இந்த கேமரா வாங்கிட்டேன் அதனால் வந்து கிளைண்ட் இவ்வளோ காசு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வந்து பெஸ்ட்டாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க சந்தோஷத்தில் உங்களுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்களே தவிர ஆக்சுவலாக. ஸோ உங்களுடைய பிராண்டோ உங்களுடைய கேமரா மாடலோ வந்து கிளைண்ட்டுக்கு வந்து இவ்வளோ காசு கொடு அப்படிங்கிறது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா சரித்திரமே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, கேமராக்கள் முக்கியம், ஆனால் கேமராவை காமிச்சு நம்ம காசு வாங்க முடியாது ஆக்சுவலாக. ஓகேவா, உங்கள் ஒர்க் வந்து இன்டிஸ்பென்சிபிளாக ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லையா. இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் மாறணும். தவிர்க்க முடியாத ஃபோட்டோகிராஃபராக மாறணும் அப்படின்னா நீங்கள் த வே ஹவ் யூ ஹேண்டில் த என்டையர் வெட்டிங், இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் எப்படி நீங்கள் வந்து கையாளுகிறீர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபோட்டோவை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பல சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ் நல்லா இருக்கும், ஆனால் அந்த வெட்டிங் ஈவெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அதில் கையாட்டிக்காக ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து ஃபோட்டோகிராஃபி தெரியும், வெட்டிங் ஷூட் பண்ணுவாங்களே தவிர ஆக்சுவலாக பட் அந்த வெட்டிங்கை வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறது, இல்லை கிளைண்ட்ஸோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, இல்லை அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த டீம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, இல்லை ஸோ இதெல்லாம் ஐ திங்க் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ தட் தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியாமலே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறீங்க, எப்படி பேசுகிறீங்க, அந்த இடத்துல எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே அவங்க பார்ப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, இது என்ன கேட்டிங்கன்னா பேக் ஆஃப் த மைண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிவிடுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, அதனால் பல சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி இந்த வெட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பெரிய பெரிய வெட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு எப்பவுமே வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை கேட்டிங்க அப்படின்னா பெரிய வெட்டிங்ஸ் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் அவங்க போவாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா பெரிய ஃபோட்டோகிராஃபருக்கு அந்த மாதிரி பெரிய வெட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குரிய ரெஃபரன்ஸும் அவங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த வெட்டிங் அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் ஃபோட்டோகிராஃபி இல்லை, ஒரு ஃபோட்டோ மட்டும் கிடையாது, அதில் ஃபோட்டோ தாண்டின விஷயம். பிகாஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ் அண்ட் இட் இஸ் அன் ஈவெண்ட் வேர் யூ பிகம் அ பார்ட் ஆஃப் இட் இல்லையா. நீங்கள் வந்து அதில் ஒரு பகுதியாக ஒரு அங்கமாக நீங்கள் போயிடுறீங்க இல்லையா. அப்போ வந்து நீங்கள் ஒரு பிரிக்க முடியாத ஆளாயிடுறீங்க இல்லையா. பிரிக்க முடியாத ஆள் எப்படி இருக்கணும், உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஆள் மாறணும். அதுதான் அந்த பாயிண்ட். இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், நிறைய பேர் அதை யோசிக்கிறது இல்லை. அது நீங்கள் யோசிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ ஒர்க்கை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட் என்ன பண்ணிக்கிட்டால் இம்ப்ரெஸ் பண்ணிவிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பேமெண்ட்டில் டிலே பண்ண மாட்டாங்க, வேறு எந்த பிரச்சனையும் பேமெண்ட்டில் உங்களுக்கு வராது ஆக்சுவலாக. அது தவிர வந்து அண்ட் யூ ஹேவ் டு பி வெரி இம்ப்ரெசிவ் அபவுட் யுவர் ஒர்க் அண்ட் அப்பியரன்ஸ். உங்களுடைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் பண்ணுற சமயத்தில் வந்து இந்த ஒர்க் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கணும். மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி அந்த விஷயங்கள் இருக்கணும். இதில் வந்து ஐ திங்க் உங்களுடைய அப்பியரன்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் அ லாட். இந்த வெட்டிங் ஈவெண்ட்டில் நீங்கள் எப்படி நீங்கள் தோற்றமளிக்கிறீர்கள், உங்களுடைய ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குது அது இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது ஆக்சுவலாக, உங்கள் டீமோட பிஹேவியர் எப்படி இருக்குது, உங்கள் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, எப்படி மற்றவங்களோட நீங்கள் பேசுகிறீங்க, அப்புறம் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் எப்படி இருக்குது ஆக்சுவலாக. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னா பேமெண்ட் டிஃபால்ட்டுக்கு இதெல்லாம் மறைமுகமாக பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் என்னடா அது இப்படி பண்ணிட்டாங்களா இவங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் கொடுக்கறது கொஞ்சம் யோசிப்பாங்க ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறத நம்ம அதில் முக்கியமாக கொண்டு வரணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுவலாக நம்ம இருக்கணும், நேரம் தவறாமை அப்படிங்கிறது முக்கியம் ஆக்சுவலாக.
இல்லையா? அதுலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எவ்வளோ பேசுகிறோம், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம், என்ன வால்யூமில் பேசுகிறோம், இல்லை இன்டென்சிட்டி ஆஃப் த சவுண்ட் இருக்கு இல்லையா, அது பேசுகிறோம் ஆக்சுவலாக. ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. முக்கியமாக உங்களுடைய அப்பியரன்ஸ், பிகாஸ் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் மற்றவங்க பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் இப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து கிளைண்ட் பார்ப்பாரு, அப்புறம் வந்திருக்க கெஸ்ட்டுங்க எல்லாருமே பார்ப்பாங்க ஆக்சுவலாக. அப்போ வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டார் மாதிரி இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. அதில் ஒரு கேட்டரிங் பண்ணக்கூடியவங்க வந்து டிஷர்ட் போட்டு பின்னாடி ஃபோன் நம்பர்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ட்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கெஸ்ட் மாதிரி நீங்கள் தெரியணும் ஆக்சுவலாக. ஓகே, பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் டிஷர்ட் போட்டுலாம் ஒர்க் பண்ணுறதுல அவங்க டீமில் யாரும் டிஷர்ட்லாம் போட்டுக்க மாட்டாங்க. நான் சொல்கிற பாட்டு நீங்கள் கவனிங்க. ப்ரீமியம் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, லட்சத்தில் சார்ஜ் பண்ணுறவங்க, கோடியில் சார்ஜ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் பாருங்கள் யாராவது டிஷர்ட் போட்டுட்டு பின்னாடி வந்து ஃபோன் நம்பர் போட்டு ஒர்க் பண்ணுறாங்களா? இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் பிராண்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ எக்ஸ்னு உங்கள் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் பிராண்ட் ஆக்சுவலாக. அப்படி நீங்கள் போடக்கூடிய டிஷர்ட் பிராண்டு கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தரத்தை வந்து நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு காமிக்கிறீங்க அப்படிங்கிறத குறிக்கிறது ஆக்சுவலாக. ஸோ இது நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. இல்லை, நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டிங்க அப்படின்னா லீடிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் பேர் சொல்ல விரும்பலை ஆக்சுவலாக. அவங்க அப்பியரன்ஸ் பாருங்கள், அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் ஆக்சுவலாக. ஓகே, அவங்க யாருமே டிஷர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறது இல்லை. அதுவும் அடிக்கிற மாதிரி ஒரு டிஷர்ட் ஆக்சுவலாக, கான்ட்ராஸ்ட்டாக பெருசாக ஃபோன் நம்பர் பின்னாடி. ஓகே, ஸோ டோன்ட் ட்ரெஸ் லைக் எ வெண்டார். ஓகே, ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் மாதிரி நீங்கள் பார்த்த மாற்றத்தில் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக. அவங்க ஃபேமிலியாக மிங்கிள் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஒரு கெஸ்ட் மாதிரி போங்க கல்யாணத்துக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த இம்ப்ரெஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸுங்க. என்ன பொதுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் முன்னாடி நீங்கள் எப்படி தோற்றம் அளிக்கிறீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகேவா? அதனால் உங்களுடைய பிராண்டு நீங்களாக மட்டும் இருக்கட்டும் ஆக்சுவலாக. நீங்கள் போட்டுக்க டிஷர்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. அந்த பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த வீடியோவில் நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஏன் எனக்கு பணம் வரல அப்படின்னா இதெல்லாம் கூட ஒரு ரீசன். ஓகே, KLR த ஃபோட்டோ குரு சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 380க்கு மேலே வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து KLR த ஃபோட்டோ குரு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முக்கியமாக அந்த டர்ன் அரவுண்ட் டைம் ஃபார் த டெலிவரி இது ரொம்ப முக்கியமாக ஆக்சுவலாக. அதாவது நம்ம வெட்டிங்லாம் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஷூட் பண்ணது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. எங்க கேட்டிங்கன்னா அது அதிகபட்சமாக 2 நாள் போகும் வெட்டிங் இல்லையா? உங்களுக்கு கேமரா எடுத்துகிட்டு போவீங்க, ஃப்ளாஷ் எடுத்துகிட்டு போவீங்க, லைட் எடுத்துகிட்டு போவீங்க, ஒரு டீமோடு போவீங்க, படம் சுட்டு தள்ளிடுவீங்க, படம் வீடியோலாம் எடுத்துருவீங்க ஆக்சுவலாக. தட்ஸ் ஈஸியஸ்ட் திங். அதுக்கு பிறகு கஷ்டமான விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா அதில் வந்து இமேஜஸ் நம்ம செலக்ட் பண்ணுறது இல்லையா, அதுக்கப்புறம் அதை ஃபைனலைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணி ஒரு பிரிண்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் ஆல்பமாக பண்ணுறது, ஆல்பத்தில் வந்து ஒரு கிளாஸான ஆல்பம் டெலிவரி பண்ணுறது. ஸோ நிறைய ஸ்டேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய இருக்குங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் எப்படி நீங்கள் டைம் பிளான் பண்ணுறீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஆக்சுவலாக. ஸோ ஒரு வெட்டிங் முடிஞ்சவொடனே நீங்கள் பாட்டுக்கு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு நீங்கள் ஆல்பத்தையோ நீங்கள் வீடியோவோ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு த்ரில்லிங்காகவே இருக்காது இல்லையா. எப்போவுமே பார்த்தீங்கன்னா சுட கொள்ளணும் இல்லை, அப்படியே ஹாட்டாக லைக் ஹாட் காஃபி இல்லையா. காஃபி சூடாக இருக்கும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. கொஞ்சம் ஆறி போச்சுன்னா அவ்வளோதான் இல்லையா. ஸோ நம்மளோட வெட்டிங் ஆல்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாட்டான வந்து ஒரு டிகிரி காஃபி மாதிரி இருக்கணுங்க ஆக்சுவலாக. அதாவது சுட நீங்கள் சர்வ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, ஆல்பத்தை அவங்க பார்க்கணும், வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கும்போது நீங்கள் டெலிவரி பண்ணீங்க அப்படின்னா அங்கே எப்படிங்க டிஃபால்ட் இன் பேமெண்ட் வரும்? வரவே வராது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, டைம் டிலே பண்ணி கேட்டிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வாஸ் ரிசீவ் இந்த ஆல்பம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வரும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. அண்ட் கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கமிட்மெண்ட் வந்துடும். என்ன பொறுத்தவரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 1 மந்த்துக்கு மேலே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ நான் ஷூட் பண்ண வெட்டிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கொடுக்காமல் விட்டுட்டீங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறது ஒன்று தான், கொடுக்காமல் இருக்கிறது ஒன்று தான். ஓகே, ஏன்னா நம்ம எதுக்காக வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டைம் டெலிவரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம ஃபாஸ்ட்டான உலகத்தில் இருக்கிறோம் இல்லையா. ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கிராசரி ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் டெலிவரி பண்ணிடுறான், 25 நிமிஷத்தில் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்னு எனக்கே தெரியல ஆக்சுவலாக. ஓகே, நான் ஒரு 15 ஐட்டம் ஆர்டர் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஆர்டர் பண்ணிவிட்டு நான் போய்ட்டு ஒரு ஜஸ்ட் அப்படி திரும்பிட்டு வரதுக்குள்ளே பெல் அடிக்கிறான் வீட்டில். ஓகே, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்க இல்லை. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக. முக்கியமாக என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த 1 மந்த்துக்கு கொடுக்குறது ட்ரை பண்ணுங்கள். அதை தாண்டி வந்து கிளைண்ட் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நெக்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னா கப்பல் அடுத்த ஃபேஸுக்கு போயிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க, குழந்தை பெற்றுருவாங்க, அப்புறம் அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க, ஹனிமூன் போயிட்டு வந்துட்டு வேறு வேலைக்கு போயிடுவாங்க ஆக்சுவலாக. ரிலேட்டிவ்ஸ்லாம் வேறு வேலைக்கு போயிடுவாங்க, வேறு கமிட்மெண்ட் வந்துடும் இல்லையா. அடுத்தடுத்த ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட் ஆட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ வந்து எஸ் ஆல்பம் லேட்டாக கொடுத்தோம் அப்படின்னா
பேமெண்ட்டை வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆக்சுவலாக. இந்த டெலிவரி டைம் அந்த மாதிரி ஷார்ட் பண்ணுறதுக்கு, டெலிவரி டைம் வந்து சீக்கிரமாக பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சைட்லேருந்து முக்கியமாக வந்து ஒரு வேலையை நீங்கள் பண்ணணும். என்ன வேலை கேட்டிங்கன்னா, ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுற வேலையை நீங்கள் கிளைண்ட்ஸ்கிட்ட கொடுக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நான் நிறைய ஃபோட்டோகிராஃபர் சொல்லி நான் கேள்விப்படுறேன். வெட்டிங் அவங்க ஃபோட்டோ எடுத்துருவாங்களாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், 5000 ஃபோட்டோவும் கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களாம். அப்புறம் கிளைண்ட் வந்து அதை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோகிராஃபரா, அவங்க ஃபோட்டோகிராஃபரா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபோட்டோகிராஃபரா இல்லாட்டி கிளைண்ட் ஃபோட்டோகிராஃபரா? ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபி பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு தெரியுமா? ஸோ நீங்கள் எடுத்த ஃபோட்டோவில் நல்ல ஃபோட்டோங்கிறது உங்களுக்கு தானங்க தெரியும். ஸோ நீங்கள் தான் ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ எப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு செலெக்ஷனுக்கு வந்து ஃபோட்டோவை நீங்கள் கிளைண்ட் சைடில் தள்ளி விட்றீங்களோ, அங்கேவே உங்களுக்கு டைம் டிலே ஆரம்பிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது அவங்க வேலை இல்லை, அவங்க ஃபோட்டோகிராஃபர் இல்லை. அவங்க நேரம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக, அதை செலக்ட் பண்ணுவாங்க. அது அப்படியே மாதக்கணக்கில் ஆகி வருஷக்கணக்கில் கடைசியில் என்ன சொல்லுவீங்க நீங்கள், நான் வந்து ஆல்பம் ஃபோட்டோ செலக்ட் பண்ண கொடுத்தேன், கிளைண்ட்ஸ் தான் லேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது நம்ம சைடில் உள்ள மிகப்பெரிய தப்புங்க ஆக்சுவலாக. ஸோ குரூப் ஃபோட்டோஸ் மட்டும் என்ன பண்ணுங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு முக்கியமான குரூப் ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாமே தவிர, என்டையர் வெட்டிங் நீங்கள் எடுத்த 5000 ஃபோட்டோவையும் 10000 ஃபோட்டோவையும் கொடுத்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா அவ்வளோதான், அவங்க மிரண்டு போயிடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் முதல்ல. ஓகே, ஃபோட்டோ செலக்ட் பண்ண தெரியாமல் நம்ம எதுக்கு ஃபோட்டோகிராஃபர் இருக்கணும் இல்லையா? ஓகே, ப்ளீஸ் செலக்ட் யுவர் ஃபோட்டோஸ். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து உங்கள் இமேஜை எடுத்துகிட்டு போகுதுங்க, புரியுதா? அப்போ நம்ம தானே செலக்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த வெட்டிங்குடைய சைஸை பொறுத்து, அதோட குவான்டத்தை பொறுத்து என்ன பண்ணிங்கன்னா, அந்த டேர்ன் அரவுண்ட் டைம் டிசைட் பண்ணுங்க ஆக்சுவலாக. சில வெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், அதுக்கு வந்து டேர்ன் அரவுண்ட் டைம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். சில வெட்டிங்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், அது டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து உங்களுக்கு கம்மியாக தேவைப்படும் ஆக்சுவலாக. ஓகே, எப்படி உங்களுக்கு டைம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு கண்டிஜென்சிக்கு வந்து ஒரு குஷன் டைம் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், டெலிவரி டைத்தை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அதையும் தாண்டி ஓகே, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஓகே, டோன்ட் டேக் மோர் தேன் வாட் யூ கேன் சூன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களால் வந்து எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் உள்ளே போடணும் வாய்க்குள்ளே, இல்லை அதிகமாக போட்டிங்கன்னா வாந்தி வந்துடும் வழியில் இல்லையா? அப்போது ஒரு முகூர்த்தத்தில் வந்து ஒரு வெட்டிங் தான் எடுக்க முடியும், அந்த அளவுக்கு தான் உங்கள் டீமோட கெப்பாசிட்டி இருக்குது, அந்த பொறுத்து தான் உங்களுக்கு செட்டப் இருக்குது. அப்படின்னா ஒரு முகூர்த்தத்தில் ஒன்று மட்டும் எடுங்க, ஒரு கல்யாணம் மட்டும் எடுங்க. ஒரு முகூர்த்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் வந்துச்சு, 3 ஆர்டர் வந்துச்சு, ஒரே சமயத்தில் வந்து 3 ஆர்டர் எடுக்கிறது ஆக்சுவலாக, அதை யார்கிட்ட கொடுக்குறது இல்லை. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன கேட்டிங்க அப்படின்னா, நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிற மாதிரி தெரியும், அது எப்படி நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க? உங்களால் வந்து இப்போ நிறைய ஆர்டர்ஸ் பண்ண ஆசை இருந்தால் என்ன பண்ணுவீங்க, உங்களோட டீமை நீங்கள் பெருசு பண்ணுங்க, செட்டப்பாக பெருசு பண்ணணும். இன்றைக்கி 3 பேர் வச்சு பண்ணுறீங்களா, 5 பேர் வச்சு பண்ணுறீங்களா, 20 பேர் வச்சு பண்ணுங்க, 30 பேர் வச்சு பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு முகூர்த்தத்தில் வந்து 3 வெட்டிங் 4 வெட்டிங் நீங்கள் எடுக்கலாம். காட் இட், புரிஞ்சுதா உங்களுக்கு ஆக்சுவலாக? அதனால் என்ன நமக்கு முடியுமோ முடியறத பண்ணுங்க ஆக்சுவலாக. ஸோ திருப்தியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னை பொறுத்தவரைக்கு ஒரு முகூர்த்தத்தில் ஒரு வெட்டிங் மட்டும் எடுங்க ஆக்சுவலாக. ஓகே, ஒரு வருஷத்தில் எவ்வளோ வெட்டிங் உங்களால் கொடுக்க முடியும் இல்லை, நான் சொன்ன மாதிரி வந்து அந்த 1 மந்த் டயத்துக்குள்ளே எவ்வளோ வெட்டிங் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிங்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேர் ரிப்பேர் ஆகாது. ஓகே, உங்கள் பேமெண்ட் வந்து டிஃபால்ட் ஆகாது ஆக்சுவலாக. ஓகே, பல சமயத்தில் வந்து முடியாத வேலையை எடுத்து போடுறதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் டிலே ஆகுது. டிலே ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பேர் ரிப்பேர் ஆகிட்டு அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு பேமெண்ட்டை வந்து அவங்க சரியாக ஆன் டைம் கொடுக்குறது இல்லை கம்மியாக கொடுக்குறாங்க, இல்லை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இல்லையா, இல்லை ஆல்பத்தை வந்து வாங்கிட்டே போக மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ எவ்வளோ உங்களால் ஜீர்ணிக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க ஆக்சுவலாக. ஓகே, ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மீதியெல்லாம் உங்களுக்கு திரும்ப வெளியில் வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ இது கூட நமக்கு தெரியாமல் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறுங்க ஆக்சுவலாக. பிகாஸ் யூ ஆர் வெரி கிரீடி ஆஃப் கெட்டிங் ஆர்டர்ஸ். ஓகே, இது எடுக்கலாம், அது எடுக்கலாம், அந்த எடுக்கலாம், அவர் வச்சு பண்ணிடலாம், இவர் வச்சு பண்ணிடலாம்ல, இவர் கூப்பிட்டுக்கலாம் எக்ஸ்போசிங், அவர் எல்லாம் ஃபைன்ங்க, எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஓகே, பட் how will you deliver the photos? இல்லை யோசிக்கணுமில்ல உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு காஷனாக இந்த வீடியோ வழியாக வந்து அப்கமிங் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு நான் வந்து சொல்லிக்க விருப்பப்படுறேன். ஏன்னா நம்மளுடைய பிராண்ட் நேம் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்டப் ஆகுமே தவிர திடீர்னு மேலே போய் நிற்காது. இன்றைக்கி பெருசாக இருக்க ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு சின்ன வெட்டிங் எடுத்தவங்க தான். அந்த சின்ன வெட்டிங்கை அவங்க கரெக்டாக எடுத்தனால தான் இன்றைக்கி பெரிய வெட்டிங் எடுக்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் லெட் அஸ் கோ ஸ்லோலி, கொஞ்சம் பேஷண்ட்டாக இருப்போம், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், எல்லாத்தையும் நம்ம சரியாக பண்ணுவோம் ஆக்சுவலாக. எல்லாம் நமக்கு திருப்தியாக முதல்ல பண்ணுவோம், அப்புறம் கிளைண்ட்டு திருப்தியாக பண்ணுவோம். அப்போ இந்த பிரச்சனை வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, அடுத்தது நமக்கு வந்து டிஃபால்ட் இன் பேமெண்ட் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணணும். இது என்னுடைய வகுப்புகளை வந்து என்னுடைய மாணவர்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் சொல்லிக் கொடுத்ததில் நிறைய மாணவர்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஓகேவா, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அதனால் வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வெட்டிங் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நீங்கள் ரிட்டனாக நீங்கள் போடுறது நல்லது ஆக்சுவலாக.
எந்த விஷயத்தையுமே வந்து நம்ம ஓரலாக வாய் வழியாக பேசிட்டு போகிறது அப்படிங்கிறது நமக்கு எளிதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நமக்கு எதையுமே வந்து நாளைக்கு வந்து ஒரு ஹோல்ட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகே, ஒரு கமிட்மெண்ட் இருக்காது, உங்களுக்கும் கமிட்மெண்ட் இருக்காது, கிளைண்ட் சைட்லையும் கமிட்மெண்ட் இருக்காது ஆக்சுவலாக. எல்லாமே வந்து ஒரு ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ரிட்டன் டாக்குமெண்ட்னா என்ன ஆக்சுவலாக, ஒன்று நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வாய்ஸில் ஓவரில் பேசுகிறத விட நீங்கள் டைப் பண்ணுறது நல்லது ஆக்சுவலாக, இல்லை இமெயில் கம்யூனிகேஷன் பண்ணுறது நல்லது. அதையும் தாண்டி வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வெட்டிங் கான்ட்ராக்ட் இல்லாட்டி வந்து ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஒன்று போடுறது நல்லது ஆக்சுவலாக. இது இந்தியாவில் வந்து நிறைய பேர் அது பண்ணுறது இல்லை. இப்போ டிஃபால்ட்னு பேமெண்ட் வராங்க பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் யாருமே இது பண்ணுறது இல்லை. அதனால தான் அது டிஃபால்ட் ஆகுது. பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் அது பண்ணுறாங்க இல்லையா. அது என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான். இல்லை என்ன நீங்கள் டெலிவரி பண்ண போகிறீங்க, உங்கள் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் என்ன, ஓகே, அதெல்லாம் நீங்கள் அதில் அந்த டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுவீங்க. இந்த சர்வீசஸ்க்கு கிளைண்ட் எப்படி பே பண்ண போகிறாங்க ஆக்சுவலாக, ஓகே, எவ்வளோ அமௌண்ட் அட்வான்ஸாக கொடுக்க போகிறாங்க, சரி 50% அட்வான்ஸ் கொடுக்குறாங்களா, அதுக்கப்புறம் வந்து லைக் வெட்டிங் முடிஞ்சோன்னே எவ்வளோ கொடுக்குறாங்க ஆக்சுவலாக, அப்புறம் ஆல்பம் டிசைன் முடிஞ்சப்பறம் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஆல்பம் பிரிண்ட் பண்ணி வந்தப்பறம் எவ்வளோ கொடுக்குறாங்க. ஸோ யூ ஷுட் ஹேவ் அ பிரேக்கப்புங்க, புரியுதா. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்ன பண்ணணும், நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா தான் டெலிவரி வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள டாக்குமெண்ட்டில் நீங்கள் போடணும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு இல்லையா. உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் அவர் மொத்தமாக கொடுத்துருவாருன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வரும் ஆக்சுவலாக. என்ன பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக, கெட் அன் அட்வான்ஸ், ஓகே, ஒரு குறிப்பிட்ட அளவு அட்வான்ஸ் வாங்குது. அது என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் நான் இப்படி தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், அதனால சில ஆர்டர்ஸ் உங்களுக்கு வராமல் கூட போயிடும் ஆக்சுவலாக. பட் பரவாயில்ல, ஏன்னா எப்படி யார் வராங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் கிளைண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா உங்களை புரிஞ்சவங்க, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்கள் உங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்களா, அந்த மெத்தடாலஜி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. அவங்க தான் உங்களுக்கு பெர்மனெண்ட் கிளைண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, ஸோ யார் ஒருத்தவங்க இதுக்குள்ளே வரலையோ அவங்கள விட்டுருங்க. இவங்க நமக்கு வேண்டிய கிளைண்ட் இல்லை அப்படின்னு விட்டு பாருங்களேன். நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக நடக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ப்ளீஸ் மேக் எ வெட்டிங் கான்ட்ராக்ட். அந்த வெட்டிங் கான்ட்ராக்டில் எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் போடுங்க ஆக்சுவலாக. அண்டு இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், வெட்டிங் கான்ட்ராக்டோட ரெஃபரன்ஸ் ஸ்பெசிமென்ஸ் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, டவுன்லோட் பண்ணிட்டு அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அந்த டேர்ம்ஸை நீங்கள் மாற்றிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு பேமெண்ட்டோட டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, இது முடிஞ்சோடனே இவ்வளோ கொடுக்கணும், இது முடிஞ்சோடனே இவ்வளோ கொடுக்கணும், இது முடிஞ்சோடனே இவ்வளோ கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஃபைனலாக இது கொடுத்தப்பறம் தான் நான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அது போட்டிங்க அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கமிட்மெண்ட் இருக்குங்க. பார்த்துருக்கீங்களா, ஒன்றும் இல்லைங்க, வீட்டை வாடகைக்கு விட்றீங்க, வாடகைக்கு விட்டு ரெண்ட் அக்ரிமெண்ட் போடுறீங்களா இல்லையா, அப்படி நேரம் உள்ள விட்ருவீங்களா டெனண்ட்டை. ஓகே, இல்லை ஒரு லோன் வாங்க போகிறீங்க ஒரு இடத்துல, பஜாஜ் ஃபைனான்ஸ்லையோ இல்லாட்டி வந்து ஒரு கார் லோனோ பைக் லோனோ வாங்க போகிறீங்க. அப்போ வந்து ஒரு 20-30 பக்கத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறான் இல்லையா. எது கொடுக்குறான், நேராக லோனை கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறானா, எது கொடுக்குறான். அந்த டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் போது 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா அது பைண்டிங்காக இருக்கும், 2 பேருக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு. அந்த பயம் வரும்போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஆக்சுவலாக. இது வந்து நீங்கள் பயமுறுத்துற மாதிரிலாம் போட வேண்டியதில்லை, சும்மா ஃப்ரெண்ட்லியாக போடுங்க அந்த அக்ரிமெண்ட் ஆக்சுவலாக. அதான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்கிறத எடுத்துருங்க, அந்த வார்த்தையை எடுத்துருங்க, கான்ட்ராக்டின் வார்த்தையெல்லாம் எடுத்துருங்க ஆக்சுவலாக. ஓகேவா, யூ கேன் சே ஃபார் த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க ஆக்சுவலாக. ஓகேவா, ஓகே, இது வந்து என்னுடைய அட்வான்ஸ் ஃபோட்டோகிராஃபி வகுப்புகளில் ஃபுல் டைம் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து இந்த வெட்டிங் கான்ட்ராக்டை நான் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் அதை ப்ராப்பராக படிச்சுட்டு அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க என்கிட்ட வந்து, சார் இது சூப்பரான ஒரு ஐடியா, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிப்பல்சிவாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் அவங்க சரியாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. 100% பேமெண்ட் வாங்காமல் உங்களுடைய ஃபைனல் அவுட்புட்டை தயவுசெய்து கொடுக்காதீங்க ஆக்சுவலாக. இல்லாட்டி நீங்கள் பின்னாடியே போகிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. எந்த காரணம் சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஹோல்டு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ஆல்பம் கொடுக்குற சேர்த்துல அந்த ஃபைனல் வீடியோ கொடுக்குற நேரத்தில் உங்களுக்கு 90% ஆஃப் த பேமெண்ட் உங்களுக்கு வந்திருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆல்பத்தையே வாங்காமல் போனோட பரவாயில்ல, 10% தான் உங்களுக்கு லூஸ் ஆகும் ஆக்சுவலாக. ஓகேவா, அப்போது என்ன பண்ணணும், நீங்கள் யூ ஹேவ் யுவர் ஓன் பிரேக்கப். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணிக்கோங்க. உங்களோட கிளைண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி பிரித்து வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நான் வந்து நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா தான் இவங்களுக்குலாம் காசு கொடுக்கணும்னா, எல்லா பணத்தையும் நான் வச்சுக்கிறது கிடையாது. நான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கொடுக்கணும், வீடியோகிராஃபர்ஸ் கொடுக்கணும், எடிட்டர் கொடுக்கணும், ஆல்பம் டிசைனர்ஸுக்கு கொடுக்கணும், இல்லை இவங்களுக்கு ட்ரான் ஆப்ரேட்டர்ஸுக்கு கொடுக்கணும், அப்புறம் வந்து லைக் கிம்பிள் ஆப்ரேட்டர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு டீட்டெயிலில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பேமெண்ட் கொடுத்தா தான் அந்த வேலை நடக்கும் சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் ஸ்பீக் அவுட், வாயை திறந்து பேசுங்க, உண்மையை சொல்லுங்கள். நான் பொய் சொல்ல உங்களுக்கு உண்மையை சொல்லுங்கள், சொல்லிவிட்டு காசு வாங்க ஆக்சுவலாக. ஓகே, குட். கன்க்ளூஷன் அந்த வீடியோவில் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, ப்ளீஸ் உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ பில்டப் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஓகே, ஒரு வேல்யூ பில்டப் பண்ணாத ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரனில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் ஃபார் யுவர் வேல்யூஸ். உங்களுடைய மதிப்பு கூட்டக்கூடிய வேலைகளை செய்யுங்க, உங்களை மதிப்புள்ளவராக மற்றவங்களுக்கு காமிச்சிக்கோங்க. ஓகே, ரெண்டாவது
அவுட்புட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுக்காதீங்க ஆக்சுவலாக. ஓகே, பட்ஜெட்டு இது சின்ன பட்ஜெட் தான், வரவால கிளைண்ட் கண்டுக்க மாட்டாங்க, தள்ளி விடுப்பா, அடிச்சு விடுப்பா, இந்த மாதிரி ஒரு எண்ணமே உங்கள் மைண்டில் வரக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சுவலி, irrespective ஆஃப் தி பட்ஜெட். ஓகே, அது 30,000 வெட்டிங்னாலும் பரவாயில்ல, 3 லட்ச ரூபா வெட்டிங்னாலும் பரவாயில்ல, உங்கள் திருப்திக்கு என்ன பண்ணுங்க, அதிகப்படியாக வேலை பண்ணி கொடுங்க ஆக்சுவலாக. 30,000 வெட்டிங்க்கு நீங்கள் 50,000 ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்க அப்படின்னா, அடுத்தபடி ஒரு 50,000 ஆர்டர் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவார் அவர் ஆக்சுவலாக. ஓகே, இதாங்க பிஸ்னஸ், வேறு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, இஃப் யூ ஒர்க் ஒன்லி ஃபார் தட் மணி, இல்லை 30,000 மட்டும் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அதான் எல்லாரும் வேலை பார்க்குறாங்களே, எதுக்கு திரும்ப உங்களுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் உங்களுக்கு, இல்லையா? ஸோ யூ ஆல்வேஸ் கிவ் மோர், when you give more you will get more. இதாங்க ஆக்சுவலாக லைஃபோட ஒரு சித்தாந்தமே இதுதான். நிறைய கொடுங்க, நிறையா உங்களுக்கு வரும். ஓகேவா உங்களுக்கு? ஸோ அதனால் அளந்தெல்லாம் போடாதீங்க ஆக்சுவலாக. எல்லாத்துக்குமே மணியை வந்து ஒரு ஸ்கேலாக வச்சுக்காதீங்க ஆக்சுவலாக. ஓகே, இன்றைக்கி வந்து பெருசாக இருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் நீங்கள் பேசுனீங்கன்னா நான் சொல்கிற பாயிண்ட்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, அவங்க தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் பார்க்குறது இல்லை, ஐ டூ குட் ஒர்க் மணி வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃபாலோ அப்படிங்கிறாங்க அவங்க, இல்லையா? நல்ல வேலை நான் பண்ணேன், கிரியேட்டிவாக நான் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பணம் வரும் ஆக்சுவலாக. நான் பணத்துக்கு மேலே நான் போக வேண்டியதில்லை ஆக்சுவலாக. திஸ் இஸ் அ ஃபேக்ட் ஆக்சுவலாக. அதனால் நல்ல வேலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, பீப்புள் வந்து உங்களுடைய அவுட்புட்டில் அவங்க ஹாப்பியாக இருக்கணும், அவங்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஓகேவா? உங்களுடைய வே ஆஃப் ஹேண்ட்லிங் த வெட்டிங், அப்புறம் உங்களுடைய ஒர்க் கிரியேட்டிவிட்டி, அப்புறம் உங்களுடைய எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய கிளைண்ட் வந்து மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பேமெண்ட் வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் வரும். அதர்வைஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும் ஆக்சுவலாக. ஓகே, இந்த வீடியோவில் நான் நிறைய ஒரு ஃபைனரான சில பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, சில சமயத்தில் வந்து அப்கமிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இதை நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கா, ஓ நம்ம இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த இதில் நான் ஷேர் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்ல கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரேரான ஒரு இன்ஃபர்மேஷன். பல சமயத்தில் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறதுக்கு ஒர்க் ஷாப் நிறையா போடுவாங்க. ஆனால் கிளைண்ட் இருந்து காசு வாங்குறது எப்படின்னு எங்கேயாவது ஒர்க் ஷாப் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள்? எந்த அசோசியேஷன்லையும் பார்த்தீங்கன்னா யாராவது கூப்பிட்டு வந்து சார் இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க, இல்லை? ஏன்னா எல்லா ஒர்க் ஷாப்ஸும் பார்த்தீங்கன்னா ஏதோ பிராண்ட் பேஸ்டாக போயிட்டு இருக்கும் ஆக்சுவலாக. கேமரா பற்றி பேசுவாங்க, செட்டிங் பற்றி பேசுவாங்க, லைட்டிங் பற்றி பேசுவாங்க. ஓகே, இதெல்லாம் பேசுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, பட் அடிப்படை என்ன, வாட் இஸ் த பேசிக்ஸ் அபவுட் யுவர் பிஸ்னஸ் அப்படிங்கிறத பற்றி எங்கேயுமே யாரும் பேச மாட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் உங்களுக்கு தெரியும், ஃபார் த பாஸ்ட் 25 years ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோகிராஃபியை தாண்டி இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா எங்களுடைய கரிக்குலம்லேயே அது இருக்குது, எங்களுடைய பாடத்திட்டத்தில் அது இருக்குது. ஏன்னா இது தெரியாமல் நீங்கள் வெளியில் போய் நீங்கள் என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஒர்க் பண்ண முடியாதுங்க ஆக்சுவலாக. ஓகேவா? அதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு கரிக்குலம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு டைம் இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. அப்போ தான் இந்த மாதிரி சில ரகசியமான விஷயங்களை, கால் இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் சீக்ரெட்ஸ். ஓகே, ஸோ தொழில்முறை ரகசியம் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. இது வந்து வெளியில் கிடைக்காது, உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க. இது சார்ந்த ஒர்க் ஷாப்ஸ் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோ வேல்யூபிளான ஒரு வீடியோ ஆக்சுவலாக. ஓகே, அதனால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் முதல்ல ஆக்சுவலாக. ஓகே, ரெண்டாவது என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அது சூப்பரான வீடியோ பார்த்து ஆக்சுவலாக. ஓகே, நம்ம என்னெல்லாம் தப்பாக பண்ணிருக்கோமோ அதெல்லாம் சார் சொல்லியிருக்காரு கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஆல் லைக் நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு போய் சேரட்டும் ஆக்சுவலாக. ஓகே, ஷேர் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சுவலாக. வாட் யூ ஃபீல் அபவுட் திஸ் பர்டிகுலர் வீடியோ ஆர் த பாயிண்ட்ஸ், இல்லையா? அது ரொம்ப முக்கியமானதுங்க ஆக்சுவலாக, இல்லையா? ஸோ நீங்கள் யோசிங்க, அதை பற்றி யோசிச்சு வந்து ஓகே இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது மைண்டுக்குள்ளே அது அப்படியே இருக்கணுங்க, அப்படியே சுற்றிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கேமராவை பற்றிலாம் யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுங்கள் ஆக்சுவலாக, எப்படி வந்து நம்ம வந்து கிளைண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்கள் பேமெண்ட் வந்து டிஃபால்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்ஸே இல்லை ஆக்சுவலாக. ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் KLR த ஃபோட்டோ குரூப் சேனலை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா KLR த ஃபோட்டோ குரூப் சேனலில் வந்து 380க்கு மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது ஆக்சுவலாக. சூப்பர் டூப்பரான வீடியோஸ், டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸில், டிஃப்ரெண்ட்டான ஒன்று கேன்ஸே கான்செப்ட்டில், கண்டென்ட்டில் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஒரு லைப்ரரி மாதிரி மேட்ரு ஆக்சுவலாக. உங்களை எவ்வளோ பேர் இந்த ரெகுலராக பார்க்குறீங்கன்னு தெரியல ஆக்சுவலாக. நீங்கள் வேறு எங்கேயுமே போக வேண்டியதில்லை ஆக்சுவலாக. KLR த ஃபோட்டோ குரூப் சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்ஸும் உங்களுக்கு ஈஸியில் அவைலபிளாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் அப்படி தட்டி விட்டு போங்க. அப்போ வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக நான் போடக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். ஓகேங்களா? மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ண வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.